அமரன் திரைப்படம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸை செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் அந்த டீம் மெம்பர்ஸே தரப்போகிறாங்க. ஆனால் செப்டம்பர் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே காந்தி ஜெயந்தி வரப்போகுது. அதை ஒப்பிட்டு நம்ம திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால் இந்த டேட்டை லாக் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு கிடைத்த அப்டேட். அண்டு தங்கலான் இந்த திரைப்படத்துடைய எதிர்பார்ப்புன்றது பயங்கரமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய ஒரு ரிலீஸை ஜூன் 20ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் சேல்ஸ் ஆகலை. சன் டிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் அவங்க வாங்கலை அப்படின்னா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகும். ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு கிளாஷ் இருக்குது. யார் கூடனா, தனுஷோடைய ராயன் திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படங்கள் ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு போயிடும். குட் பேட் அக்லி இந்த படத்தில் அஜித் அவர்களுக்கு நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேரக்டர் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த தீனா படம் இருக்குல்ல, அந்த படத்தோடைய கேரக்டரைசேஷன் மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. இன்னொரு கேரக்டர் அவர் ராஜான்னு ஒரு படம் பண்ணார், அந்த படத்தோடைய கேரக்டர் மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் பயங்கர நெகட்டிவாகவும் இன்னொரு கேரக்டர் பயங்கர பாசிட்டிவாகவும் இருக்குன்றத சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டராக இருக்குது. அந்த கேரக்டரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆதிக் ரவிச்சந்திரன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காருன்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து அடுத்தடுத்து லைனப்ஸ் வச்சிருக்காரு. இப்போ டிராகன்ற படம், அதுக்கு அடுத்தபடியாக மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் கூட ஒரு படத்தில் சைன் பண்ணியிருக்காரு ஹீரோவா. இந்த படத்தோடைய ஹீரோயின் அமிதா பைஜு. இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜோடைய அசிஸ்டன்ட். அவர் தான் இந்த படத்தோடைய டேரக்டராக ஒர்க் பண்ண போகிறாரு. இந்த படம் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஏற்கனவே நடிக்க வேண்டியது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சூர்யா அவருடைய 44வது திரைப்படம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர், சனா இந்த படத்தோடைய மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து அந்தமான் ஹைலாண்டில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து 40 நாள் ஷூட்டிங். அங்கே முடிச்சுட்டு அவங்களுடைய அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் சென்னை. முழுக்க செட்டு ஏகப்பட்டது பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் செட்டுக்குள்ளே தான் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்றதையும் நமக்கு கிடைத்த அப்டேட். அண்டு ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து அவருடைய லைனப்ஸ் நிறைய இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் பாண்டியராஜ், ரீசெண்ட் டைம்ஸில் கூட கடைக்குட்டி சிங்கம் போன்ற திரைப்படங்கள்லாம் பண்ணியிருந்தார் இல்லையா, அவருடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி முழுக்க ஒரு கிராமத்து படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இதை தாண்டி ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ தக் லைஃப் ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் பிரேக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் கமல் அவர்கள் அப்பாவாகவும் மகானா சிம்பு அவர்கள் நடிக்கிறார்ன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட அசோக் செல்வன் அந்த டீம் மெம்பர்ஸ் கூட இணைஞ்சி ஷூட்டிங் ப்ராசஸில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு பயங்கரமான குத்து சாங் இருக்கும். அந்த சாங்கில் ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் செம்ம டான்ஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சிலம்பரசன் அவர்கள் டான்ஸ் பண்ணுறாராம். இந்த சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமான ஹிட் அடிக்கும். இன்னொரு பக்கம் இந்த சாங்கை பற்றி எல்லாருமே பேசுவாங்க அப்படின்றதும் ஒரு பயங்கரமான ஒரு டாக்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.